சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பு இப்போது உண்டு. ஆனாலும் நடுப்பகுதியில் 2 நாள் சந்திராஷ்டமம். என்ன, புதன்கிழமை சாயந்தரம் 7 மணி 12 நிமிஷத்துலேருந்து இந்த ஒரு 2 நாள் கழித்து நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் வருது. புதன்கிழமை சாயந்தரம் 7 மணி 12 நிமிஷத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 7 மணி 54 நிமிஷம் வரைக்கும். அப்போ வியாழன் வெள்ளி 2 நாளும் முழுமையாக சந்திராஷ்டமம். அப்போ அந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களும் அவர் ராகுவோட வேறு சேர்றார், சந்திரன் ராகுவோட சேர்றார் இல்லையா. அப்போ அந்த பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அவர் கிரகண தோஷத்தை அடைவார். ஆக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான குறையான ஒரு அமைப்புகள் தான். எதுக்கும் என்ன ஒன்று, பண விஷயத்தில் சந்திராசிரமத்தில் கவனமாக இருக்கணும். நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு பொருளுகளில் எடுத்துகிட்டு போகிறேன், பணம் கேஷ் கொண்டு போகிறேன், பொருளை ஒரு நகை எல்லாம் வச்சுருக்கிறேன், உடைமைகளில் சூட்கேஸில் கொஞ்சம் பத்திரமா கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் யார்ட்டையும் வாய் விட வேண்டாம், யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். சோஷியல் மீடியாவில் பாதி பேர் பொம்பளை பேரில் இருக்கிற பாதி பேர் ஆம்பளைன்றது சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். யாரையும் நம்பாமல் வாரத்தின் நடுப்பகுதி அமைப்புகள் வருது. வாரத்தில் முதல் பகுதி திங்கள் செவ்வாய் நல்லாவே இருக்கும். திங்கள் செவ்வாய் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா சந்திரன் வலுத்து பௌர்ணமியாகி ஒரு நிலையில் ராசியோடு தொடர்பு கொள்வது எல்லாமே மிகப்பெரிய யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. அதனால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. இந்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வு, தசம அங்காராகான்னு இதுவரைக்கும் இருந்த ஒரு 10ஆம் இடத்துல இருந்து குருமங்கள யோகத்தோடு சந்திர மங்கள யோகத்தோடு அருமையான நல்ல யோகத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறுகிறார். பொதுவாகவே பாபர்கள், உங்கள் ராசிநாதனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பாபர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல விதி. அந்த 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 விதியின் அடிப்படையில் 11ஆம் இடத்துல என்ன ஒரு 45 நாளைக்கு அவர் இருப்பார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகம். சகோதர லாபங்கள் கிடைக்கும். கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய வியாழன் வெள்ளி 2 நாள் சந்திராஷ்டம நாளை தவிர்த்து பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் போல்டான ஆளாக வர்றது வரட்டும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. அந்த தன்னம்பிக்கையை கெடுக்கின்ற விதத்தில் எதுவும் நடக்காத நல்ல வாரம் தான் இந்த வாரம்.